அம்மா அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஏரியாக்கு லாலா மால் வருதாமாமா. நான் நேத்து தான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேம்மா. லாலா மால் மட்டும் வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் தெரியுமாமா? அது என்னடா அது லாலா மால்? இப்படி ஒரு மால் நான் கேள்விப்பட்டதே இல்லையேடா. ஐயோ பெரியமா, உங்களுக்கு இந்த லாலா சூப்பர் மார்க்கெட் பத்தி உங்களுக்கு தெரியாதா? அங்க எல்லாமே கிடைக்கும் பெரியமா. அது மட்டும் இல்ல, எல்லாமே ரொம்ப கம்மி விலையில கிடைக்கும். அது மட்டும் வந்துச்சுன்னா செம ஜாலி தான். ஆமாக்கா, நான் கூட கோயிலுக்கு போனப்ப அங்கே நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்கக்கா. ஏதோ நம்ம ஏரியாவுக்கு வரதா தான் சொன்னாங்கக்கா. அப்படி மட்டும் நம்ம ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா இங்கே விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாயிரும்க்கா. நம்ம வீட்டு வழியாக தான் எல்லாரும் போவாங்க. அண்ணா அண்ணா அங்க பாருங்கண்ணா, நம்ம வீட்டுக்கு யாரோ கார்ல வர்றாங்க. ஒருவேளை நம்ம சிங்கப்பூர்ல இருந்து நம்ம மாமா வர்றாரா? டே சிண்டு, என்னடா இது? யாரையோ பார்த்து மாமா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஏதோ பாக்குறதுக்கு கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி தெரியுது. சார், நம்ம வந்த நேரம் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க சார். எல்லாத்துக்கும் ஒன்றா நம்ம கொடுத்துடலாம் சார். நம்ம வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம். என்னையா இது? ஏதோ ஒரு 10-20 வீடு இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு 100-200 வீடு இருக்கும் போல இருக்கு. சரி வா பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கம்மா, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் பேசுறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து என்னை அனுப்பிச்சி வச்சிருக்கு. உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேனா. அக்கா அக்கா, பண்டியும் சிண்டுவும் சொன்ன மாதிரி லாலா மால் நம்ம ஏரியாவுக்கு வர்றதை பற்றி தான் இந்த ஆஃபீஸர் சொல்ல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்க்கா. அப்படியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார், என்ன சார் விஷயம்? எதுவும் ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்லையே? ப்ராப்ளம் நினச்சிங்கன்னா ப்ராப்ளம் தாம்மா. உங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய லாலா மால் ஒன்று கட்ட போகிறோம். அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா சிட்டிலேயே வச்சு ரொம்ப வந்து ப்ரைமான ஏரியா. இந்த ஏரியாவில் கட்டினாதான் சிட்டியில் இருக்கிற எல்லாரும் வந்து போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறக்காக கவர்மெண்ட் வந்து இந்த ஏரியாவை தான் சூஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு புரியுதா? இந்த ஏரியாவில் லாலா மால் கட்டினா எல்லாருமே உங்கள் வீட்டு வழியாக தான் மாலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கிள் அங்கிள், நாங்க கூட அதை பத்தி தான் அங்கிள் பேசிட்டு இருந்தோம். நாங்க கூட ஈஸியா லாலா மாலுக்கு போயிட்டு வந்துருவோம் அங்கிள். நீங்கள் இப்போ லாலா மாலுக்கு போயிட்டு வர்றதை பற்றி இங்கே யாரும் கவலைப்படலாமா? மற்றவங்க எல்லாருமே ஈஸியாக போயிட்டு வரணும்னா இந்த ரோடு கண்டிப்பாக பத்தாது. பயங்கரமாக டிராஃபிக் ஜாம் ஆகிடும். அதனால கவர்மெண்ட்ல என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற வீடுகளை எல்லாம் இடிச்சிட்டு ரோடை பெருசு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது நல்ல கதையா இருக்கே. மாலுக்கு போற வழி இல்லைன்னா அதுக்காக எங்க வீட்டை எல்லாம் நீங்க இடிப்பீங்களா? சார், என்ன சார் நீங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணு நாங்க புறம்போக்கு இடத்துல கட்டின வீடு கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு பூர்வீக இடத்துல கட்டியிருக்கிற வீடு. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் நாங்க டக்குன்னு விட்டுட்டு போயிட மாட்டோம் சார். மாலை வேணா வேற எங்கேயாவது போய் கட்ட வேண்டியது தானே. இங்க பாருங்கம்மா, மால் எங்க கட்டணும்னு நீங்க எங்களுக்கு சொல்லக்கூடாது, புரியுதா? இது ஒண்ணு நாங்க சும்மா ஒரு நாள் 2 நாள்ல எடுத்த முடிவு கிடையாது. இது சம்பந்தமா வந்து கோர்ட்ல கேஸ் நடத்தி கோர்ட்டே வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்திருக்கு. நீங்க இந்த இடத்த காலி பண்ணிதாமா ஆகணும். அங்கிள் அங்கிள், நாங்க எல்லாரும் 100 வருஷமா இந்த இடத்துல தான் அங்கிள் இருக்கோம். நீங்க சொல்றதுக்காகலாம் நாங்க வீட்டை காலி பண்ண மாட்டோம். யோ, அந்த கோர்ட் ஆர்டரை போய் அவங்க கிட்ட காமியா. இங்க பாத்தீங்களா, கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்டே வந்து இந்த இடத்துல இருக்கிற வீடுகளை எல்லாம் இடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கு. டேய் பண்டி, சிண்டு, அந்த பேப்பர்ல என்னென்னமோ எழுதியிருக்கு, ஒண்ணுமே புரியலடா. நீங்க தான் நல்லா படிச்சிருக்கீங்களே, அதை கொஞ்சம் படிச்சு காமிங்கடா. இருங்க பெரியமா, படிச்சு காமிக்கிறேன். பண்டி அண்ணா, THISPLACEBELONGS. என்னம்மா இது? சின்ன பசங்க கிட்ட கொடுத்து படிக்க சொல்லியிருக்கீங்க. அவங்க எழுத்து கூட்டி படிச்சு எப்ப படிச்சு முடிக்கிறது? படிச்சவங்க யாரும் இல்லையா? டேய், உங்க 2 பேத்துக்கு லட்சக்கணக்கா பணத்தை கட்டி படிக்க வைக்கிறது இப்படி நீங்க எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு தானா? ரோஸ் ரோஸ் ரோஸ், யாராவது ஒருத்தர் வாங்கம்மா இங்க. மை காட் ரோஸ், பண்டி வீட்டு முன்னாடி யாரோ வந்து நின்றுக்கிற மாதிரி இருக்கே. இரு, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். என்னாச்சு பண்டி மாம்? இங்கே நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யார் இவர்? பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்காரே. என்ன கொடுத்துருக்காரு? ரோசம்மா, அந்த கவர்மெண்ட் ஆர்டர்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் படிச்சு காமிங்க. கவர்மெண்ட் ஆர்டரா? இருங்க, நான் படித்து காமிக்கிறேன். ஓ மை காட், இது பார்க்கறதுக்கு ஏதோ கோர்ட் ஆர்டர் மாதிரி இருக்கே. திஸ் பிளேஸ் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல்ஸ், human beings are not allowed to stay in this area. So people should vacate this area as soon as possible. சார், என்ன சார் இது? இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 100-200 ஃபேமிலிஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் இமீடியட்டாக வெக்கேட் பண்ணணும்னு சொன்னால் அவங்க எல்லாரும் எங்கே சார் போவாங்க? ஓ மை காட், இது பயங்கர ஷாக்கிங்கான நியூஸ் ஆச்சே. என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது சார். இதுக்கு நீங்கள் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அதானே, நீங்கள் சொன்ன உடனே இங்கே இருக்கிற குடும்பங்கள்லாம் காலி பண்ணிட்டு போனால் நாங்கள் எல்லாரும் எங்கே சார் போய் நிற்போம்? நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் காலி பண்ண மாட்டோம் சார். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஆமாம் சார், நீங்கள் என்னதான் கேட்டாலும் சரி, நாங்கள் யாரும் இந்த இடத்த காலி பண்ண மாட்டோம். என்னம்மா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொன்னீங்கன்னா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? இருங்க, ஃபோன் பண்ண வேண்டியவங்களுக்கு ஃபோன் பண்ணா எல்லாம் தானா நடக்கும்.
அம்மா அம்மா அவர் யாருக்கோ ஃபோன் பண்றாருமா, யாருக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணட்டும் பண்டி. நம்ம பக்கம் நியாயம் இருக்கும்போது நம்ம யாரை பார்த்து பயப்பட தேவையில்லை. நம்மளாவது பரவாயில்ல. இங்க இருக்கிறவங்கெல்லாம் எங்க போவாங்க சொல்லு? திடீர்னு போக சொன்னா அநியாயமா இல்லையா? பெரியமா பெரியமா அங்க பாருங்க, ரொம்ப தூரத்துல ஒரு போலீஸ் ஜீப் வருது, நம்மள எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண போறாங்களா. ஐயோ பெரியமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியமா. நம்ம பேசாம இந்த ஏரியாவை விட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம். என்னம்மா ஏதோ காலி பண்ண மாட்டேன் அது இதுன்னு சொன்னீங்க, இப்போ போலீஸ் ஜீப் வந்த உடனே பயப்படுறீங்க? இந்த ஏரியாவா? இந்த ஏரியா மக்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே, அவங்க ரொம்ப அமைதியானவங்க. சார் எதுக்காக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? என்ன ப்ராப்ளம்? இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப டீசென்டான ஃபேமிலிஸ் ஆச்சே, இவங்க யாரும் ப்ராப்ளம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன ப்ராப்ளம் கொஞ்சம் சொல்றீங்களா? சார் உங்களுக்கே தெரியும்ல, இந்த ஏரியாவில் தான் லாலா மால் வர்றதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதை வந்து இந்த ஏரியா மக்கள் கிட்ட சொன்னா காலி பண்ண மாட்டேன்னு சொல்லி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க சார். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க தான் இதை டீல் பண்ணணும் சார். 2 வருஷமா வந்து கோர்ட்ல கேஸ் நடந்து இந்த பொங்கலுக்கு தானே வந்து ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்கள் வீட்டுக்கும் அனுப்பிச்சு வச்சோமே, அந்த ஆர்டர் நீங்க படிச்சு பார்க்கவே இல்லையாமா? டே சிண்டு, பொங்கலுக்கு ஊருக்கு போறப்ப ஏதோ ஒரு லெட்டர் வந்துச்சுல, அது எங்க அம்மாட்ட கொடுத்தியா இல்லையாடா? ஐயோ பண்டி அண்ணா, ஊருக்கு போற அவசரத்துல அதை வந்து அப்படியே எங்கேயோ தூக்கி போட்டுட்டேன்னா. அட கடவுளே, 2 வருஷமா கேஸ் நடந்து பொங்கலுக்கு ஆர்டர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வச்சாங்களா? இந்த பசங்க மட்டும் கரெக்டா முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா ஏதாவது பண்ணியிருக்கலாம். அப்படின்னா எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணமா? இங்க பாருங்கம்மா, உங்களை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா நீங்க வந்து கோர்ட் ஆர்டரை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க எல்லாரும் இந்த இடத்த காலி பண்ணி தான் ஆகணும். சார் என்ன சார் இது? நாங்க எல்லாரும் பல வருஷமா இங்க தான் இருக்கோம். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு போறக்கு அம்மா வீடு அப்பா வீடுன்னு எதுவும் இல்ல சார். நாங்க திடீர்னு சொன்னா எங்க சார் போவோம்? இங்க பாருங்கம்மா, கவர்மெண்ட்டுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நீங்க போகணும்னா போய்தாமா ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், இவங்க எல்லாரும் ரொம்ப டீசென்டான ஃபேமிலிஸ். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி திடீர்னு சொன்னா அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் போய் ஃபோன்ல பேசிட்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். அக்கா பாத்தீங்களா, அவரை பார்க்கறக்கே நல்ல மாதிரியா தெரியுதுக்கா. அநேகமா போயிட்டு வந்து நம்மளை எல்லாத்தையும் காலி பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவாருக்கா. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க, நம்மளை எல்லாம் காலி பண்ண சொல்ல மாட்டாங்க. அந்த லாலா மாலோ ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதை வேண்டான்னு சொல்லிடுவாங்க பாருங்க. பெரியமா பெரியமா, அவர் வந்துட்டாரு பெரியமா, என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. நான் மேலிடத்துல உங்களுக்காக தான் ப்ரெஷர் போட்டு கேட்டேன். அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாரும் புதுசா வீடு கட்டிக்கிறதுக்கு உங்க எல்லாத்துக்குமே தனியா இடம் கொடுக்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நீங்க லோன் அப்ளை பண்ணீங்கன்னா அது சாங்ஷன் கூட பண்ணி தரேன்னு சொல்றாங்க. என்ன சார் இது? புதுசா திடீர்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் நாங்க வீட்டை கட்ட முடியுமா? ஹவுஸ் லோன் அது இதுன்னு சொல்றீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா சார்? ஏதோ ஒரு இடம் கொடுப்போம்லாம் நினைக்காதீங்கம்மா. அந்த ஏரியா பக்கத்துல தான் என் வீடே இருக்கு, நீங்க பயப்படாம வந்து தங்கலாம். அது மட்டும் இல்ல, உங்க எல்லாத்துக்கும் என்னோட பர்சனல் நம்பர் தரேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க, எந்த நேரம் ஆனாலும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். புரியுதா? இப்ப தயவு செஞ்சு இவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க, சரியா? நீங்க எல்லாரும் வெக்கேட் பண்றதுக்கு தேவையான ஹெல்ப்பை நானே உங்களுக்கு பண்ணி தரேன். என்னோட வார்த்தைக்கு மரியாதை இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, பார்க்கலாம். அக்கா என்னக்கா இவரு இப்படி சொல்லிட்டு போறாரு? இப்ப என்னக்கா பண்றது? உங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு நாள் டைம் தர்றேம்மா. நீங்க எல்லாரும் இந்த வீட்டை காலி பண்ணியிருக்கணும். நாளைக்கு மார்னிங் வந்து நாங்க ரோடு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வேலைங்களை ஸ்டார்ட் பண்ணுவோம். புரியுதா? ஐயோ பண்டி அண்ணா, இந்த வீட்டுக்கு பக்கத்துல தானே நம்ம ஸ்கூல் இருக்கு. பண்டி மாம் அண்ட் நான்சி மாம், இதுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். இங்கே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் கூட என்னோட ஃப்ரெண்டு மார்னிங் ஃபோன் பண்ணி இதே விஷயத்த தான் சொன்னாங்க. நாங்கள் போய் வெக்கேட் பண்ணுறதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறோம். மாலா, இதுக்கு மேலே இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை மாலா. நீ போய் உன்னோட ட்ரெஸ்ஸு முக்கியமான திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ. நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். புரியுதா? இதை நினச்சி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல. டே பண்டி சிண்டு, வந்து உள்ளே வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வைங்கடா. நீங்கள் மட்டும் அந்த ஆர்டர் அன்னைக்கே கொடுத்துருந்தீங்கன்னா ஏதாவது பண்ணியிருக்கலாம். இப்போ பார்த்தீங்களா உங்கள் விளையாட்டுத்தனத்தால் நம்ம எங்கே வந்து நிற்கிறோன்னு? சீக்கிரமாக ஃபோன் பண்ணி லாரிக்கு சொல்லுடா. அம்மா நீங்க சொன்ன மாதிரி பாத்துறோம், நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் சூட்கேஸ்ல வச்சுட்டேம்மா, என்னோட புக்ஸ் எல்லாத்தையும் கூட பேக் பண்ணிட்டேம்மா, சாமி போட்டோவை கூட எடுத்து வச்சுட்டேம்மா. டே பண்டி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டீனா அந்த லாரிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுடா. நம்ம வீட்டில் என்ன கொஞ்சம் நஞ்ச திங்ஸாக இருக்கே. ரோஸ் அம்மா கிட்டேயும் லில்லி அம்மா கிட்டேயும் எல்லாரும் சேர்ந்து ஒரே லாரியில் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லு. எதுக்கு 2-3 லாரி எடுத்துக்கிட்டு? நான்சி, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், வாடி. அக்கா அக்கா, நாங்கள் எல்லாரும் எங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் 2 சூட்கேஸில் பேக் பண்ணிட்டோங்க்கா. மற்றது எல்லாத்தையும் அப்படியே வீட்டிலேயே விட்டுட்டோங்க்கா. நீங்கள் பேக் பண்ணிட்டீங்களா? மாலா, நாங்களும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். நீ அப்படியே வெளியிலேயே கட்டில உட்காந்துட்டிரு. டே பண்டி சிண்டு, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கொண்டு போய் வெளியில வைங்கடா. பெரியமா, இவ்வளோ பெரிய சூட்கேஸை எங்கிட்ட கொடுக்குறீங்க, எப்படி பெரியமா தூக்கிட்டு வர்றது? சின்ன சூட்கேஸா கொடுக்கலாம்ல பெரியமா? டே சிண்டு, இருக்கிறதுலே கம்மியான வெயிட்டாக இருக்கிற சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு புலம்பிட்டு இருக்க. இங்கே பாரு, இந்த சூட்கேஸ்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு.
ஐயோ அம்மா, இதெல்லாத்தையும் எப்படித்தான் நம்ம இன்னைக்குள்ள கடத்த போறோமோ தெரியல. டேய் பண்டி, இன்னும் 10-20 சூட்கேஸ் இருக்கு பாருடா, எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில வைடா. அம்மா இன்னும் 5 நிமிஷத்துல லாரி வந்துரும்மா. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் லாரிலேயே எடுத்துட்டு போயிடலாமா, நம்மனால தூக்க முடியாதுமா. லாரி வந்துருச்சுடா, அவங்க கிட்டயே சொல்லி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லிடலாம். நீங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க, புரியுதா? எங்கேயாவது கீழே போட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான், எல்லாம் உடஞ்சு போயிடும். பெரியமா, சோஃபா கட்டில எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, அவங்களே எடுத்து வைக்க சொல்லுங்க. தம்பி, உனக்கு அந்த புது அட்ரஸை என் பையன் அனுப்பிச்சு வைப்பான்ப்பா. இது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்திடு, எதையும் இறக்கி வைக்காத, புரியுதா? இறக்கி வைக்கிறக்கு இடம் இருக்கா எதுவும் தெரியாது. அதனால நாங்கள் வர்ற வரைக்கும் அப்படியே லாரி அங்கேயே நிறுத்தி வச்சிருப்பா. உனக்கு என்ன வாடகையோ நாங்கள் கொடுத்துட்றோம். அக்கா சரிங்கக்கா, எல்லாம் தெரியுங்க்கா. நீங்க ஒன்றும் கவலைப்படாம உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆட்டோல வாங்க, நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன்க்கா. அம்மா அம்மா, அந்த புது இடம் எப்படிமா இருக்கும்? அந்த புது இடத்துக்கு போறதுக்கு பதிலா பேசாம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கே போயிடலாம்லம்மா.